சக்திகள் அதிகம். மேலும் துரதிர்ஷ்டம் கண்திருஷ்டி ஏவல் செய்வினை பாதிப்புகளை விலக்கி அதிர்ஷ்டம் அளிக்கும். நாவன்மை வாக்கு சித்தியையும் கொடுக்கும். சகல கிரக தோஷங்கள் கடுமையான போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகளை விலக்கும். மேலும் எப்போது பார்த்தாலும் ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் எதிர்மறை எண்ணங்கள் தற்கொலை எண்ணங்கள் உள்ளவர்கள் சங்கு மாலை கழுத்தில் அணிய இவைகள் விலகும். அன்னை மகாலட்சுமி பூசைக்கும் மந்திர செபத்துக்கும் சங்கு மாலை பயன்படுத்த செல்வ வளம் கொழிக்கும். ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் சங்கு மாலை அணியலாம். இதனால் தீயவைகள் விலகி வசீகர சக்தி அதிகரிக்கும். மந்திர செபம் செய்ய 108 சங்குகள் உள்ள மாலையை பயன்படுத்த வேண்டும். கழுத்தில் அணிய 54 சங்குகள் உள்ள மாலையை பயன்படுத்த வேண்டும். வெற்றி தரும் வசீகர அஞ்சனங்கள். தங்களுக்கு எதிலும் அதிர்ஷ்டம் இல்லை என குறையுள்ளோர்க்கு காரியங்கள் முடியும் தருவாயில் வந்து பின் தடையாவோர்க்கு ஒரு வசீகர சக்தி வேண்டுவோர்க்கு நம் புராதன தாந்திரீக கிரந்தங்களில் பல அஞ்சன முறைகள் கூறப்பட்டு உள்ளது. இவைகளை முறையாக செய்து உபயோகித்தால் வெற்றி நிச்சயம். அம்பர் கோரோசனை சகதேவி வேர் கஸ்தூரி ஜவ்வாது புனுகு மச்சக்கல் பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் சம அளவில் சேர்த்து ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் அமர்ந்து அரைத்து ஓம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வலோக வசியமாக சுவாகா என்ற மந்திரத்தை 1008 முறை கூறி அரச மரத்தில் இருந்து தானாக விழுந்த ஒரு சிறு குச்சியினால் புருவ மத்தியில் இட்டு செல்ல காரிய பலிதம் நிச்சயம். இதை வீட்டிற்குள் இருக்கும் சமயம் தரித்தல் கூடாது. இதை வியாழன் அல்லது ஞாயிறு தயாரித்தல் பலன் தரும். செல்வம் சேர தாந்திரீக ரகசியம். கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக 7 அல்லது 14 அல்லது 7 ஆண் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும். குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வெள்ளிக்குச்சி அல்லது மாதுளைமரக் குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்ரீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்பக்குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும். எழுதிய பின்னர் ஸ்ரீம் என்பது அழிந்து விட்டாலும் பரவாயில்லை.